கைப்படிக்க வருகிறார் என்பதல்ல புகிழ்த்தனர். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய கவிதையினுடைய தலைப்பு பிரெஞ்சு கூடாரத்தில் ஒரு சம்பவம். பிரெஞ்சு கூடாரத்தில் ஒரு சம்பவம். ராபர்ட் பிரௌனிங் எழுதிய இன்சிடென்ட் ஆஃப் த பிரெஞ்சு கேம்ப் என்ற ஆங்கில கவிதையை தமிழாக்கம் செய்து வாசிப்பவர் முகில்சன் என்கின்ற நான். பிரெஞ்சு கூடாரத்தில் ஒரு சம்பவம். பிரெஞ்சு நாட்டின் படை ஆஸ்திரிய நாட்டின் நகரமாகிய ராஸ்டிபனை திடீரென்று தாக்கியது. சுமார் 1 மைல் தூரத்தில் ஒரு குன்றின் மேல் உச்சியில் கழுத்தை முன்னே நீட்டிக் கொண்டு கால்களை அகற்றி வைத்துக் கொண்டு கைகளை பின்னால் பிணைத்துக் கொண்டு உயர்த்திய கண்புருவங்களை நிலையுறுதி செய்து அடக்கி வைக்கப்பட்ட மனதோடு பிரெஞ்சு நாட்டின் அதிபர் நெப்போலியன் நின்று கொண்டிருந்தார். அங்கே தன் படைத்தளபதி லேனிஸ் தடுமாறினால் பறந்து கொண்டிருக்கும் தன் திட்டங்கள் பாழாகிவிடும் என்று நினைத்துக் கொண்டு நெப்போலியன் நின்றிருந்தார். அப்போது விண்கல புகையிலோடு வீரர் ஒருவன் குதிரையில் அதன் கடிவாளத்தை கைகளில் பிடிக்காமலேயே குன்றின் உச்சிக்கு துள்ளி துள்ளி பறந்து வந்தான். நெப்போலியன் முன் குதித்தான் குதிரையிலிருந்து. புன்னகை நிறைந்த களிப்புடன் நின்றான் நிமிர்ந்து. அவன் குதிரையின் பிடரி உயரமே வளர்ந்திருந்த இளைஞன். நீங்கள் கொஞ்சமும் சந்தேகப்பட முடியாது. அவன் தன் உதடுகளை இறுக்கமாக வைத்திருந்தான். அவைகளிலிருந்து சிறிதும் ரத்தம் கசியவில்லை. நீங்கள் 2ஆம் முறை அவன் இதயத்தை பார்த்திருந்தால் அது இரண்டாக விளக்கப்பட்டிருப்பதை கண்டிருப்பீர்கள். பேரரசே, இறைவனின் கிருபையால் உங்களுக்காக ராஸ்டிபனை நாங்கள் கைப்பற்றி விட்டோம். உங்கள் இதய ஆசையை நிறைவேற்றி விட்டோம். தளபதி சந்தை கூடுமிடத்தில் இருக்கிறார். நீங்கள் விரைந்து வாருங்கள். நம் தேசிய கொடியில் நம் கழுகு பறவை சிறகடித்து பறப்பதை பார்ப்பதற்கு நெப்போலியனின் கண்கள் ஒளி வீசின. அவருடைய திட்டங்கள் தீயை போல் மேலே பறந்தன. ஒளி வீசிய நெப்போலியனின் கண்கள் விரைவில் தானே மென்மையடைந்தன. காயமடைந்த தன் குஞ்சு மூச்சு விடுவதை பார்த்த தாய்க்கழுதை போல
நெப்போலியனின் கண்களை ஒரு மென்படலம் பொதிந்தது. காயமுடைந்த தன் குஞ்சு மூச்சு விடுவதை பார்த்த தாய்க்கழுகை போல நெப்போலியனின் கண்களை ஒரு மென்படலம் பொதிந்தது. நீ காயப்பட்டிருக்கிறாயா? நீ காயப்பட்டிருக்கிறாயா? நெப்போலியன் கேட்டார். இல்லை, நான் கொல்லப்பட்டிருக்கிறேன். இல்லை, நான் கொல்லப்பட்டிருக்கிறேன். பெருமையோடு சொன்ன அந்த ஈரன் இறந்து தரையில் விழுந்தார் சிரித்த முகத்துடன். நன்றி.